அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து தருகின்ற அகிலவர்களுக்கும் நண்பர் குணேஷ், ரமேஷ் மற்றும் இங்கு பேச்சாளர்களாக இருக்கிற ஜெயசீலன் முதலான எத்தனை பேருக்கும் முதற்கள் எனது வணக்கம். இவற்றோடு பார்வையாளர்களாக நிறைய பேர் இருக்கிறீர்கள். நான் அதிகம் பேசுவதற்கில்லை என்றாலும் ஒரு சில விடயங்களை என்னுடைய பார்வையின் பதிவாக எடுத்து காட்டி செல்ல வேண்டியுள்ளது. இந்த வகையிலே நான் என்னை அறிமுகம் செய்வதாக இருந்தால் உண்மையில் நான் ஒரு விமர்சகனோ வித்துவானோ கிடையாது. நான் ஒரு தமிழ் மாணவன், என்றும் ஒரு தமிழ் மாணவனாக இருப்பதையே விரும்புபவன் என்ற வகையில் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் முன் ஒரு சிற்றுரையாற்ற வந்திருக்கின்றேன். உண்மையில் காப்பியங்கள் உலக மொழிகள் யாவற்றிலும் உள்ளவை. இதில் தமிழ்ல மிக சிறப்பான காப்பியங்கள், பெருங்காப்பியங்கள், சிறுகாப்பியங்கள் என்று பழந்தமிழ்ல 5 காப்பியங்கள் உள்ளன, எல்லாருக்கும் தெரியும். உண்மையில பிற்பட்ட காலத்துல ஞானசம்பந்தன் முதலானவர்கள் பெரிய புராணத்தையும் ஒரு காப்பியம்தான் என்று சொல்லி நிறுவியிருக்கிறார். இந்த வகையில தமிழ் காப்பியங்களுக்கு தண்டி அலங்காரம் மிகப்பெரிய ஒரு வரைவிலக்கணம் தந்திருக்கிறது. அது பெரும்பாலும் தமிழ் கற்றவர்கள், தமிழ் அறிந்தவர்கள் எல்லோருக்கும் தெரியும். பெருங்காப்பிய நிலை, பேசுங்காலை, வாழ்த்து, வணக்கம், பருப்பொருள் இவற்றில் ஒன்று ஏற்புடைத்தாகி முன்பரை என்று நாற்பொருள் பயக்கம் நடைநெறித்தாகி தண்ணீரில்லா தலைவனை உடைத்தாய் மலை நகர் காடு வளநகர் பருவம் என்று சொல்லி இரு சுடர் தோற்றம் என்று இனியன மொழிந்து கண்டு அது ஒரு நீண்ட சூத்திரமாக செல்லும். அதுல சிறுகாப்பியத்துல இங்க சொல்லப்பட்ட விடயங்கள்ல ஒன்றுக்கு மேற்பட்டவையோ குறைந்திருந்தால் அவை சிறுகாப்பியங்கள் என்று வரையறுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வகையிலே ஒரு அறாத்தொடர்ச்சியுடைய தமிழ் காப்பிய வரலாற்றில் நவீன தமிழ் காப்பியங்கள் அல்லது அதற்கு இப்போது நாங்கள் வழங்குகின்ற பெயர் காவியம் நாங்கள் வந்திருக்கிறோம். இது தமிழ்நாட்டிலும் ஈழத்திலும் இந்த இடைப்பட்ட காலத்தில் இதற்கு முன்னோடி பாரதி என்று சொல்லுவார்கள். பாரதியினுடைய பாஞ்சாலி சபதம் சொல்லுகின்ற அந்த எளிய நடை, எல்லோருக்கும் விளங்குகின்ற அந்த விடயங்களை தழுவிக்கொண்டு நவீன தமிழ் காவியம் பரவலாக மரபு சார்ந்த கவிஞர்களாலும் புது கவிதையாளர்களாலும் ஈழத்திலும் தமிழ்நாட்டிலும் மிக சிறப்பாக வெளிவந்திருக்கின்றது. அந்த வகையிலே இந்த இடத்திலே வேளாண்மை என்கின்ற கவிஞர் நீலாவணன் அவர்களுடைய குறுங்காவியம் தொடர்பில் என்னுடைய பார்வையை இங்கு பதிவு செய்கின்றேன். இந்த குறுங்காவியம் குடலை கதிர் என்கின்ற 2 பெரிய பகுதிகளை உடையதாக ஆரம்பத்திலேயே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதற்கு கீழே உபதலைப்புகள் பல காணப்படுகின்றன. இந்த வகையிலே கதிர் என தொடங்குகின்ற இந்த குறுங்காவியத்தினுடைய டெக்ஸ்ட் உண்மையில எனக்கு அந்த நூலகம் ORGல இருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்ததாலே அதுல நிறைய எழுத்து பிழைகளும் அது இந்த சரியான ஒரு உண்மையான ஒரிஜினல் வடிவமும் எனக்கு கிடைக்க இல்லை என்றாலும் அதை வச்சுக்கொண்டு அதுல இருக்கிற மிக சிறப்பான அம்சங்களை அல்லது என்னால சொல்லக்கூடிய சில விடயங்களை சொல்றது என்ற முடிவுக்கு வந்திருந்தார். இந்த வகையில இந்த காவியத்தினுடைய கதை சுருக்கம் மிக சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், கந்தப்போடி என்கின்ற ஒரு போடியார் குடும்பத்தின் குடும்பத்தினர் தங்களுடைய வயலிலே சூடடிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்கின்ற அந்த சூட்டு கமத்துக்கு செல்கின்ற ஒரு ஆரவார ஆயத்தத்துடன் ஒரு ஒரு பயணத்துக்கான அல்லது ஒரு தூர இடம் போய் ஒரு பெரிய காரியத்தை முடிக்கிறதுக்கான ஒரு அவசரத்தோட இந்த காவியம் தொடங்குது. எடுப்பிலேயே அதுக்குள்ள உள்ளார்த்தமான ஒரு உணர்வோட்டமான மருமகள் அன்னம் சமைந்த செய்தி சேருகிறது. அதற்கு பின்னால் வருகின்ற செய்திகள் எல்லாமே சூட்டுக்களத்திற்கு போதல், அங்க 8 நாள் சூடடிப்பு தொடர்ந்து நடக்குது. மாட்டால சூட்டை பிரிச்சு அதுக்குரிய செய்யவனை எல்லாம் செய்து அடை வைக்கிற அந்த படைக்க வேண்டியதுகள் அரப்பு வைக்கிறது என்று சொல்லி அதுல இந்த பூதங்கள் வெள்ளி பிசாசுகள் அண்டாமை இருக்கிறதுக்கான சடங்கு சம்பிரதாயங்களோட அது தொடங்கி பாரம்பரியமான சூட்டுக்களத்துல இருக்கிற விஷயங்கள் கிட்டத்தட்ட 8 பக்கங்கள் விரிந்து
அதற்கு பிறகும் இந்த ஏற்கனவே மருமகள் அன்னத்தோட மகன் செல்லனோட சேர்ந்த ஒரு சிருங்கார ரசமுள்ள அல்லது ஒரு காதல் காவியம் நீண்டு கடைசியாக அது அந்த அன்னத்தினுடைய பூபி நீராட்டோட தொடர்ந்து வருகின்ற சில நாட்கள்ல வருகிற புது வருஷத்தோட அங்க களகட்டுற கொண்டாட்டங்களை தொடர்ந்து ஒரு அங்க பாரம்பரியமாக இருக்கக்கூடிய தேர் விடுகின்ற நடைமுறையோட ஒரு விழா போல அல்லது ஒரு களியாட்ட நிகழ்வாக வருஷத்தில் அன்றைக்கு தேர் ஒன்றை செய்து அதை வண்டியில இழுத்து போறதோட கூத்துக்கள் பார்க்கிறது, கூத்துக்கலைகள் தொடர்ந்து நடக்கிறது. அந்த வகையிலே அந்த காவியம் முடிக்குது. உண்மையில இந்த காவியத்துல சொல்ல வேண்டிய அம்சங்கள் வரிக்கு வரி இருக்குது. உண்மையில இந்த காவியத்திலேயே 2 இடத்துல வருகிறது ஒரு வருஷம் போதாது என்று சொல்லி. இதை பற்றி பேசுறதுண்டா உதாரணத்துக்கு அந்த வண்டிகாரன் சண்டியன் சாமி தம்பின்ற கல்யாண கதை, அவர் வசியம் பண்ணி அவர் கல்யாணம் செய்து கொண்ட கதையை வரைக்குள்ள இதுக்கு இதை சொல்றதுன்னு சொன்னா இதுக்கு ஒரு வருஷம் போதாதுன்னு சொல்லி ஒரு கட்டத்துல நிப்பாட்டுற மாதிரி வரும். அதை விட பொறுத்து பார்த்துட்டு இருக்கிற செல்லன் அன்னம் தொடர்பான கதையில 363 நாள் பொறுத்துட்டம், இன்னும் ஒரு நாளோ 2 நாளோ பொறுக்கிறது தானே பாக்கி என்ற மாதிரி வாரது மாதிரியே நானும் இந்த காவியம் பற்றி முழுசா பேசுறதுண்டா 365 நாள் வேணும். நீங்கள் தார நேரம் எனக்கு போதாது. ஆனபடியா மிக சுருக்கமாக சொல்ல எண்ணி இந்த காவியத்துக்குள்ள ஒரு எடுப்பிலேயே மிக வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் போகிற இந்த காவியத்தின் ஒரு பகுதியை, முதல் பகுதியை மட்டும் வாசித்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய பல வேறு விஷயங்களை பேசலாம். அப்ப அந்த பேச போற விஷயங்கள் நேரத்தை பொறுத்து சுருக்கமாகவோ அல்லது அங்கங்க தேவைப்படுற இடத்துல பார்த்து கொள்ளலாம். உண்மையில எல்லாரும் இந்த வேளாண்மை காவியத்தை படித்திருக்க கூடும். இருந்தாலும் இந்த இடத்துல என்ற பார்வையில வேளாண்மை குடலை கதிர் உணவுண்டார் கந்தப்போடி வயலுக்கு போறதற்கு முன்னாக தான் உணவுண்டு ஏனைய விஷயங்களை செய்கிறது. இப்படி வருது. ஆரங்கே பொன்னம்மா உன் அடுப்படி அலுவல் ஆச்சோ, நேரமும் கடந்து போச்சே, நீ என்ன செய்கின்றாய்? போய் சோறுடு. சிவசிவா ஏய் சுரக்காயை என்ன செய்தாய்? நீரினை நெட்டியிட்டு நெஞ்சினை வயலில் விட்டு சோறொடும் மீனை பிட்டு சுவைக்கின்றார் கந்தப்போடி. சோக்கான கரைகா தோழி சுண்டல் வை, முன்னால் நான் கேட்காமல் அள்ளி வைப்பாய், கிழவனாய் போனேன் பாரு. காக்கையேன் பகல் முழுக்க கரு புறுக்கிறதோ, செய்தி கேட்கவோ வீட்டுக்காரும் கிளைவழி வருகின்றாரோ. இது கந்தப்பொடியாற்ற நிலை. மனைவி என்ன சொல்லுகிறா? அள்ளி வைத்தாலும் சண்டை, அளவுக்கு வைத்தால் கேலி, துள்ளுவீர் குமரன் போல, தோளுக்கு மூத்த பிள்ளை செல்லையா பசியில் மாய்வான், செல்லங் கொஞ்சுதற்கா நேரம், சொல்லுங்கள் குழம்பா வெள்ளை சொதியிலா தயிரும் உண்டு. கோடிக்குள் இதரை வாழை குலையிலே பழங்கள் ஆய்ந்து, சாடிக்குள் தேனை குஞ்சு சட்டிக்குள் வார்த்து, பாலும் ஓடியே கொண்டு வந்து வைத்து உட்கார்ந்து நமது கந்தப்போடியார் மனைவியான பொன்னம்மா பழகுகின்றாள். பொன்னம்மா வியலம் சொன்னாள். அண்ணனின் இளையப்பட்டை அன்னம்மா சமைந்ததாக வண்ணார வைரன் பெண்டில் வழியிலே சொன்னாள் என்று பொன்னம்மா சொல்ல, கந்தப்போடியார் விஜலமேதும் கொன்னன் வீட்டார்கள் இங்கு வந்து தந்தாரா என்றார். வயல் வழக்காடி தோற்ற வைரம் போல் அவர்க்கு நம்மேல் அயலெல்லாம் சொல்லி போனார், ஆயினும் இங்கே ஒன்றும் வியலங்கள் இல்லை என்றாள். வேறென்ன செய்வார் நம்மை? பெயரிலே கல்லாய் போனோம் பதறினார் கந்தப்போடி. பெயரிலே கல்லாய் போனோம் பதறினார் கந்தப்போடி. கையினை வட்டிக்குள்ளே கழுவியோர் சொம்பு நீரை பெய்து வாய் தீட்டி ஈர்க்கில் பித்தவாறு ஏப்பம் விட்டு செய்கிறேன் அவர்களுக்கு சீக்கிரம் வேலை, என் சொல் பொய்யில்லை என்று கந்தப்போடி புழுங்கி சொன்னார். மண்டபத்துள்ளே வந்தார். மாடத்தில் இருந்த வட்டா கொண்டு முன் வைத்து ஓலை குட்டானில் வயலுக்குள்ளே கொண்டு செல்வதற்காய் பாக்கு வெற்றிலை சுண்ணாம்போடு உண்டன வைத்து மூடி அவர் கையில் தந்தாள் பொண்ணு. நமக்கென்ன நட்டம்? இல்லை,
நமக்கென்ன நட்டம்? இல்லை, நாம் அங்கு போவதாலே சுமக்கின்ற பெருமை என்ன? சுண்ணாம்பை விரலில் தொட்டு கமகமக்கின்ற கைப்பும் கலந்து கை கசக்கி தந்து சமன் செய்து கோடியாரை சாந்தமாக்கினாள் பொன்னம்மா. சமன் செய்து கோடியாரை சாந்தமாக்கினாள் பொன்னம்மா. கருப்பன் சீனட்டினில் நம் கையில் வடித்த எண்ணெய் கருப்பட்டி உளுந்து மூட்டை கடையிலே மஞ்சள் மட்டும் பொறுப்பத்தி வாங்கி வைத்தேன் பொடிச்சிக்கு கொண்டு போக. விருப்பில்லை அவர்களுக்கு, விட்டு தள்ளுங்கள் என்றாள். அன்னம்மா அழகிதான், இங்க யார் வந்து முடிப்பான் பார்ப்போம். பொன்னம்மா, கொன்னன் பொடியனை கேட்டு கேட்டு என் வீட்டு படியில் வந்து ஏறட்டும் எளிய நாய்கள். சன்னதம் விழுந்தாற் போல கருவினார் கந்த பொடி. இந்த இடத்துல அவர்கள் ஒரு எடுப்பிலேயே ஒரு விஷயத்தை தெளிவாக மிக இலகுவாக ஒரு மேலதிக விளக்கம் வேண்டாத வகையில கவிஞர் தந்திருக்கிறார். அதை தொடர்ந்து உண்மையா வண்டி போனது ஓட அந்த வயலுக்கு போற செய்தியோட நான் இதை முடிக்கிறேன். என்னடா இன்னொரு விஷயம் முக்கியமானதா இதுக்குள்ள கருதுற காரணத்தால, கொண்டை என்று இருந்த குஞ்சு குடுமியை உதறி கட்ட வண்டியும் வாசலுக்கு வந்தது. வண்டிக்கார சண்டியன் சாமி தம்பி, சரி இனி புறப்பட்டார்தான் கண்ணுக்குள் இருட்டும் வீழ களத்துக்கு போவோம் என்றான். கடுக்கனில் பிடித்த சால்வை கரையினை கவனமாக எடுத்து பின் சோற்று பெட்டி ஏனங்கள் ஏற்றச் சொல்லி எடுத்தடி வைத்தார் கந்த போடியார். எதிர்பாராமல் கடப்படி மாவில் நின்ற காக்கையோ சனியன் சீச்சி போச்சுது சால்வை என்று போடியார் உதற, என்ன ஆச்சுது, வெள்ளைப்பீதான், அது நல்ல சகுனம் என்ற கூச்சலை கேட்டு தண்ணீர் செம்பொடும் பொண்ணு வந்தாள். சாச்சா, பொழுதும் நல்லாய் சாய்ந்ததே என்றான் சாமி. தொந்தியை முன்னே தள்ளி தொடர்ந்து தம் உடம்பை வைத்து கந்த போடியாரும் வண்டி கடையில் ஏறி கொண்டு குந்தினார். வைக்கோல் மெத்தை குனிந்தது. காத்து நின்ற சந்தன காலை சோடி சதங்கையை கிழுக்கும் மாட்டி ஏறினான் சாமி. கேட்டி எடுத்தவை முதுகில் 4 சாற்றினான். மூக்கணாங்கயிற்றை சரி செய்து நடங்கோ, சொல்லை மீறினால் முதுகு தோலை மிச்சம் வையேன் என்றான். பாறுகால் எருது 2 பாய்ந்தன வயலை நோக்கி. மச்சாள் வந்தாள். வண்டி போய் கோயிற்பாதை வளைவிலே மறை மட்டும் நின்று தழுவல் எண்ணி நேராக சென்று பொண்ணு மண்டபத்துள்ளே போன மறுகணம் நாய் குரைக்க கண்டனள். எட்டி பார்த்தாள். கனகம்மா, நான் தான் என்றாள். வாமச்சாள், வாகா உள்ளே. வழியிலே நாங்கள் கள்ளி ஊமத்தை நட்டா வைத்தோம். உறவெல்லாம் போச்சே மச்சாள், சேமத்தை விசாரிக்காதே சினுங்கினாள் பொண்ணு. சும்மா போமச்சாள், கனகம் மாதன் புன்னகை மொழியால் சொன்னாள். என்னவோ கனகம் பாபா, இப்படி வந்து உட்கார் என்று கற்பன்னில் பாயை எடுத்தங்கு விரித்து பொண்ணு சென்றனள் உள்ளே. வட்டா செம்பை கொண்டு வைத்து ஒன்றுண்டு அலுவல் என்றே ஓடினாள் அடுப்படிக்குள். கோப்பையில் பழம்பண்டங்கள் கொண்டு செம்போடு வைத்து சாப்பிடு மச்சி என்று சந்தோஷம் பொங்க கூறி கோப்பியும் கொண்டு வந்து கொடுத்த பொன்னம்மா நிற்க கூப்பிட்டு அருகில் வைத்தே கூறுவாள் கனகம் செய்தி. மருமகள் அன்னம் புத்தி அறிந்தனள். மற்றவர்க்கும் கர்மங்கள் செய்யும் பெத்தா கண்ணியை விட்டு சொன்னோம். உரிமைக்காரருக்கு மட்டும் ஒருத்தி நான் சொல்ல வந்தேன். சரிமச்சி வருகிறேன், போய் தலைக்கு மேல் அலுவல் உண்டு. வெற்றிலை போட்ட பாதி வலிக்கிட்டாள் கனகம். பொன்னன் சற்று முன்தானே போனார் சரியான கோபத்தோடு. எத்தனைக்கென்று நீயும் என்று பொன்னம்மா சொல்ல குற்றத்தை பொறுப்பீர் என்று கூறியே கனகம் போனாள். ஒரு இந்த காவியத்தினுடைய தொடக்கத்துல வரக்கூடிய இந்த காவியத்தை விளங்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியா நீண்ட பகுதியா இருந்தாலும் வாசித்து முடித்த இடத்துல நாங்கள் இதை வச்சுக்கொண்டு இந்த காவியம் முழுவதிலையும் மட்டக்களப்பு வாழ்க்கை இந்த முன்னுரையில ராசரத்னம் அவர்கள் சொல்லுகிறத போல
இயந்திரத்தால கற்பழிக்கப்படாத மட்டக்களப்பினுடைய குமரி அழக காணலாம் என்று சொல்றார். அதை நான் 100% ஏற்றுக்கொள்றேன். அதே நேரத்துல இந்த காவியத்தை பற்றி நான் அதிகம் பேச இல்லை. ஏனென்று சொன்னா ஒரு தமிழ் மாணவன் இதை பற்றி பேசி ஒரு கலாநிதி பட்டத்தை பற்றி கொள்ளட்டு சொல்லியும் அவரே சொல்லி இருக்கிறார். அதை விட அவர் லூக்கா தன்னுடைய முன்னுரையில சொன்ன விஷயங்கள் எல்லாம் சொல்றார். உண்மையில இந்த காவியத்துல நான் ஏற்கனவே அந்த கதை சுருக்கத்துல சொன்ன மாதிரி இந்த ஒரு வேளாண்மை என்ற தலைப்பு இருந்தாலும் அதுக்குள்ள குடலையும் கதிரும் பெரும் பிரிவுகளாக இருந்தாலும் மட்டக்களப்பு வாழ்வியல் தான் முற்று முழுதா இணைஞ்சு இருக்குது. ஒரு என்னன்னு சொல்றது, அது அந்த தலைப்புக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையான்றதை பற்றி பேசுவோம். இப்ப இதுக்குள்ள இருக்கிற விஷயங்களை இப்ப நான் வாசிச்ச பகுதியை மட்டும் வச்சு கொண்டு சொல்றேன்டா கூட இந்த உறவு முறை ஒரு மிக நெருக்கமான மிக ஒரு அர்த்த புஷ்டியுள்ள ஒரு பெரிய உறவை இந்த காவியத்தின் இந்த இப்ப நாங்கள் பார்த்த பகுதிகளை மட்டும் பார்க்கலாம். பின்னுக்கு நிறைய இடங்கள் வருகுது. ஆனா இப்ப நாங்கள் பார்த்ததுக்குள்ள மட்டும் வச்சு கொண்டு பார்க்கிறேன்டா கூட ஒரு உரித்துக்காரர் உள்ளுறுத்திக்காரர் யாருக்கு யார் போய் சொல்லணும், யாருக்கு யார் சொல்லலாம், இந்த மாதிரியான ஒரு பாரம்பரியமான விஷயங்கள் நிரம்பவே அதுக்குள்ள இருக்கு. அதை விட அந்த மட்டக்களப்பின் உணவு பழக்கம் எல்லாரும் சொல்றது போல பாயோடு ஒட்ட வச்சிருமன்றது உண்மைன்றது ஒரு இது உண்மையா இது ஒரு மேட்டுக்குடி வாழ்க்கையா இருக்கலாம். என்ன பொடியார் உடையார் இந்த விதான இந்த மாதிரியான ஆக்கள் இப்படி ஒரு வாழ்வியலை சொல்றதாகவே இருக்கு. அவற்றை ஏனைய கவிதைகள் பற்றி முதலில் பேசினவர்கள் அந்த வறுமையோ அல்லது மற்ற விஷயங்களை பேசினது பற்றி எல்லாம் சொல்லி இருக்கணும் என்ற வகையில இந்த காவியத்தை பொறுத்தவரையில மிக செழுமையான ஒரு வாழ்வியலை இந்த என்ன மிகச்சிறந்த ஒரு கேமராமேன் கேப்சர் பண்ண மாதிரி கேப்சர் பண்ணி சரியான முறையில் எடிட் பண்ணின மாதிரி இந்த காவியத்துல ஒரு சொல்லும் மேலதிகமாக இல்லாத வகையில அப்படி மிக அழகாக விருத்த பாஜகத்துல மிகச் சிறப்பாக எடுத்தாண்டிருக்கிற இந்த கவிஞர் சொன்ன விஷயங்களுக்கு இந்த உணவு பழக்கம் நான் திருப்பி சொல்ல தேவையில்லை. என்னென்ன ஒரு சாதாரண சாப்பாட்டுல இப்ப நாங்கள் பின்னவீனத்துவத்துல பேசுவோம். விருந்து சாப்பாடு சாதாரண சாப்பாடு, விருந்துக்கு வலிக்கிறது அல்லது ஒரு சிறப்பான நிகழ்ச்சிக்கு வலிக்கிறது, வீட்டில இருக்கிறது, ரெண்டு பட்ட வாழ்க்கையில இருக்கிறோம் நாங்கள் இப்ப. ஆனா உண்மையா அங்க மட்டக்களப்பை பொறுத்தவரையிலே அந்த காலத்திலே அவற்றுடைய காலத்திலே அவற்றை இந்த காவியத்துல ஒரு எப்பையும் மாறாது ஒரு இயல்பான வாழ்க்கை எப்படி இருந்தது என்றது மிகச் சிறப்பாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதே மாதிரி இப்ப அந்த சாமத்தியப்பட்ட பொம்பளைக்கு உறவுக்காரர் கொடுக்கிறது அது என்னென்னவோ எல்லாம் உண்மையில சீனட்டி நெல்லு இப்பையும் ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டுல இருக்கு ஏஜ் அட்டன் பண்ண போகுதுன்னு சொன்னா வன்னியில எல்லாம் சீனட்டி நெல்லு தனியை எடுத்து விதைச்சு அதை சேமிச்சு வச்சிருக்கிற பழக்கம் இன்றைக்கு வரைக்கும் இருக்கு. அது சீனட்டிக்கு ஒரு தனி இதே இருக்குது. மிக விரைவாக விளையும், மிக சுவையானது. அது ஒரு புறம் இருக்கு. சீனட்டி நெல்லு ஒரு மூட்டை உளுந்து கையால தாங்களே தங்களுக்கு கண்டு வடிச்சு எடுத்த எண்ணெய் ஆக கடையில வாங்கினது மஞ்சள் மட்டும்தான். இது வீட்டிலேயே இயல்பாக இருக்கு. இதுதான் இப்ப ஏற்கனவே முதல்ல பேசினவர் சொன்னார், இந்த கோச்சேரி காரேறி அரசாங்க ஊதியத்துக்கு போற வார செல்வம் நிறைக்குமா வீட்டு என்றா நிச்சயமா நிறைக்காதுதான். அது காசு எங்கேயோ நான் காசு ஒரு மூலைகளை இருக்கும் அல்லது அது தண்ட வேலையே செய்யும். வீடு நிறைய செல்வம் இருக்கிறதுன்றது விவசாயத்துல அவர் ஏற்கனவே அங்க முன்னுக்கும் பேசப்பட்ட விஷயங்களோட சேர்த்து பார்த்தா மிக சிறப்பான முறையிலே அவர் இந்த விவசாயத்தை முன்னுரையில இவர் திராசரத்னம் ஐயா சொன்ன மாதிரி இயந்திரமயமாக்கப்படாத ஒரு புஷ் சைக்கிள் கூட இல்லாத ஒரு காலத்து விவசாய வாழ்க்கை 8 நாள் சூடடிச்சு 85 அவனம், உண்மையா அவனம் என்றதின் அளவு எனக்கு தெரியல, ஒரு அளவு பொருள் தரும் சொல்லு, 85 அவனம் பொலியடிக்கக்கூடியத மாட்டாலே அடிச்சு எடுத்து 9ஆம் நாள் வீட்டை கொண்டு வந்து சேர்க்கிறது வரைக்குமான விஷயத்துக்கு பின்னால முன்னால இருக்கிற விஷயங்கள் வருகிறது. இதுக்குள்ள நிறைய விஷயம் சொல்லலாம். இந்த எல்லாருக்குமே கூலியாக நெல்லுக்கள் தான் பங்கிடப்படுகிறது. கூலி வேலை செய்த ஆக்களுக்கு மட்டும் இல்ல, வேலை செய்த ஆக்களுக்கு மட்டும் இல்ல, ஐயருக்கு இதுல உடுப்பு வளர்க்கிற துறையடிக்காரனுக்கு அது இதன்று சொல்லி அத்தனை பேருக்கும் வர வண்டில இருந்து ரத்தி விடுற தன்மையில இருந்து எல்லாமே கூலியாக அல்லது அந்த வருஷத்துக்கு தேவையான சாப்பாட்டுக்கு அவரவர் பங்குக்கு கொடுக்குற நெல்லு நிறைஞ்சு கிடக்குது. அதை தொடர்ந்து சடங்கு சம்பிரதாயங்கள் உண்மையா அந்த சூட்டடியில காவலுக்கு அரைக்கு வைக்கிறது, அதை போல களத்துக்கு பொங்குறது, இந்த வருஷத்துக்கு கோயிலுக்கு போறது, வருஷத்துல கொண்டாட்டத்துக்கு தேர் விடுறது, சடங்கு சம்பிரதாயங்கள் நிறையவே வந்து சேருது. இதை விட
எல்லாரும் சொல்றது போல இந்த மட்டக்களப்புக்கு பேர் போன மந்திரம் வசியம் மிக சிறப்பாக சாமியின் திருக்கல்யாணம் என்ற தலைப்புல சாமி ஒரு தன்ற சமூகத்தை சேராத ஒரு வன்னியர் சமூகத்தை சேர்ந்த பெண்ணை விரும்பி அவள் காராப்பிச்சு துப்பிட்டு போனப்புறம் உன்னதான் கட்டுவன் என்று சொல்லி ஒரு வசியம் பண்ணி அது நடைமுறை சாத்தியமாக வந்ததாக சாமி ஒரு கதை சொல்லும் வண்டில வரைக்குள்ள அப்ப இதே மாதிரி அந்த என்னன்னு சொல்ற ஒரு சுவை குன்றாத விறுவிறுப்பு குன்றாத ஒரு அருமையான காவியத்தை ஆக்கி தந்திருக்கிற கவிஞர் நிறைய விஷயத்தை இதே போல நிறைய விஷயத்தை அகிருணைகள் பேசும் ஜெயபாலன் ஈழத்து மண்ணுமங்கள் முகங்களையும் குதிரை பேசும் மரம் பேசும் இந்த மாதிரி பேசும். இதே போல இவர்கிட்ட காவியத்திலையும் அகிருணை ஒரு சேவல் வெடியோசை கேட்டு தூங்க விடார் இந்த வருஷக்கார பயல்கள் என்று சொல்லி புறுபுறுத்து கொண்டு கூவுறதாக விடிகாலையே அறிவிக்கிற கூவலை இந்த வருஷத்துக்கு கொளுத்தின வெடியால நான் நித்திர கொள்ள முடியலை என்று புறுபுறுத்து கொண்டு பேசுறதாக ஒரு இது வரும், ஒரு கவிதை வரி வரும். அதே போல அந்த வீட்டில ஆடு வருஷத்துக்கு வருஷ கொண்டாட்டங்களை கோயிலுக்கு போறத முடிச்சு கொண்டு வந்து மதிய உணவுக்கு ஆடு சமைக்கிற ஒரு வழக்கம் அது வன்னியிலையும் இருக்குது, மட்டக்களப்பிலையும் இருக்குது, இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. அந்த வழக்கத்துல போடியார் கொண்டு வந்து ஆட்டை கட்டி வச்சிருப்பாரு. ஏற்கனவே ஆட்டை வாங்கி வந்து வீட்டுல கட்டி வச்சிருக்க மகனோட சேர்ந்த சகபாடிகளும் வேட்டைக்கு போய் மானுமரையும் சுட்டு கொண்டு வந்து வீட்டை வரைக்கு முதலே மாமியார் வீட்டுக்கு கொடுத்து தகவலும் சொல்லி போற இந்த பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புகிற அல்லது உறவ காக்கிற அல்லது பகிர்ந்தளிக்கிற காசுக்கு அடிமைப்படாம பொருள்களால அந்த வாழ்ந்த வாழ்க்கை அற்புதமாக இந்த காவியத்துல வந்திருக்கு. அதை விட இயல்பானது எல்லா விஷயமுமே ஒரு ஒரு இலக்கியமோ அல்லது ஒரு கற்பனை வழியில இல்லாமல் என்னென்று சொல்றது இந்த இயல்பாக நச்சுரலா இணைஞ்சு வார விஷயங்கள் எத்தனையோ இடத்துல வந்திருக்கு. இப்ப உதாரணத்துக்கு மதுன்ற பழக்கம் பல வேறு இடத்துல வருது. சூட்டுக்களத்துக்கு மது போத்தல் கொண்டு போய் நம் வருஷத்துக்கு 6-7 மது போத்தலை வாங்கி வச்சிருக்கிறார், வர்றதுக்கு கொடுக்கவும் தான் குடிக்கவும் என்று போடியார். இந்த அதை குடிக்க போடுற என்ன அது பற்றி வார விஷயங்கள் எல்லாம் நிறைய இடத்துல வருகிறது. ஒரு இடத்துல அந்த சண்டியன் சாமி தம்பி தன்னை கல்யாணத்தை முற்றுப்பெற வைக்கிறதுக்காக ஒரு முட்டி கல்ல நல்லா புளிச்ச கல்லு ஒரு முட்டியை வாங்கி குடிச்சிட்டு பொம்பளை வீட்டை போய் வீட்டுக்குள்ள இருந்ததுன்னு சொல்லியும் அந்த இடத்துல யார் பிள்ளைய கதை வைப்பது இறக்குறா என்று மகளுக்கு அந்த வன்னியர் நான் மாமா என்று சொல்லி பதில் சொல்லி வெட்டுவன் கொத்துவன் என்று கடைசியா விதானமேருடையார் எல்லாரும் வந்து அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சதாகவும் வருகிறது. அப்ப ஒரு வகையில மது கெட்ட பழக்கம் அல்லது குடிக்க கூடாதுன்றதெல்லாம் உலகம் பூரா சொல்லப்பட்டாலும் மது வாழுதண்டா அதுக்கு பின்னால இன்னொரு விஷயமும் இருக்கு. என்ன, அது ஒரு எழுச்சியை தருகுது அல்லது ஒரு துணிவை தருகுது அல்லது ஒரு சந்தோஷத்தை தருகுதுன்ற வகையில இப்ப இந்த ஒரு பெரிய சண்டியன் சாமி தம்பி தன்னுடைய கல்யாணத்தை முற்றுப்பெற வைக்கிறதுக்கு கள்ள குடிச்சிட்டு போனாதான் காரியம் சாத்தியமாகும் ஒரு முட்டி கள்ள குடிச்சிட்டு போறதாக, கள்ள குடிச்சிட்டு ஒரு வில்லு கத்தியை மடிகளை எடுத்து வச்சு கொண்டு போறதாக இந்த காவியத்திலே ஒரு இடத்துல அந்த என்ன சாமியின் திருக்கல்யாணம் என்ற தலைப்புக்கு கீழே வார பகுதிகளை காணலாம். அதே போல பல இடத்துல இந்த கோஆபரேஷன் அடியில சண்டை பிடிக்கிறது, ஆளுக்கு ஆளு வெட்டிக்கு போட்டியா இதன்றதுகள் சொல்லப்பட்டிருக்கு. இதை விட மிக சிறப்பான நகைச்சுவைகள் பல இடத்துல வந்திருக்கு. இயல்பா பொருந்தி வார நகைச்சுவைகள் பல இடத்துல வந்திருக்கு. உண்மையில அந்த ஒரு ஒரு விஷயத்த சொல்ல வேணும். ஒரு சடங்கு சம்பிரதாயம் அன்னத்தின் சாமத்தியோடு பூப்புனித நீராட்டு விழா நடக்கும். அந்த பூப்புனித நீராட்டு விழாவில என்ன நடக்குமெண்டா அந்த ஒரு கொஞ்சம் மனக்கரப்புள்ளையாக்கள் உறவை மீள பலப்படுத்துறதுக்காக அல்லது ஒரு இந்த ஏற்கனவே இந்த கதையில சொல்லப்பட்டிருக்கு சாணக்கூரை போட்டு தான் அன்னத்துக்கும் செல்லனுக்கும் வச்சிருக்கு. இருந்தாலும் இடையில ஒரு காணி வழக்குக்கு அவைய முரண்பட்டு பயருக்குள்ள கல்லாய் போனோம் சுவையாக சாப்பிட்டு கொண்டு கேட்கல பயிர் அதுக்குள்ள ஒரு கல் வந்து எப்படி நெருடலை தருமோ அது மாதிரி இந்த வழக்கு பிரச்சனையாகி நமக்கு ஒரு இதை தந்துட்டு என்று சொல்லி கவலைப்படுற. உண்மையா இவ்வளவுதான் எல்லா வசதியும் உடையாராக இருந்தாலும் அன்னம் அழகி என்றும் அவளை யார் வந்து கட்ட போறான் தண்டமகன் தான் கட்ட வேணும் பாரது யார் பாப்பம் என்றும். அதே நேரத்துல இதுல நாங்கள் இறங்கி போக தேவையில்லையே. நாங்க வயல்களத்திலே ஒரு இடத்துல சண்டியன் சாமி தம்பி சொல்லும் உண்டே அன்னம் சமைஞ்சிட்டான்னு சொல்லி உண்ட கிளியெல்லோ சமைஞ்சிட்டாண்டு ஆற்றேடா கிளியன்று சொல்லி நான் அங்கே எங்கேயோ ஒரு உடையார் வீட்டுல கட்ட போறேன்னு இது அவனுக்கு பாண்டிருப்புல
அவனுக்கு கட்டி வைக்க போறேன்ட்டு எல்லாம் பாரதிகள் வந்து இருந்தாலும் ஒரு ஈகோ அவற்றை அந்த மீட்டிமைக்கு தகுந்த மாதிரி வந்தாலும் கூட அவற்றை உள்ளுணர்வா கவலை இருந்த யாரும் பொன்னன் வந்து வியலம் சொன்னாரோ உண்டு அந்த மாதிரி வந்து சாமத்திய வீட்டுக்கு அவை எல்லாருமே சேர்ந்து போயினான். அந்த இடத்துல ஒரு நகைச்சுவை வரும் என்னண்டா அழகி போடியார், அதாவது அன்னத்தின் தகப்பன் இவருக்கு மச்சான், 2 பேரும் மாற்றி சம்பந்தமாயி அண்ணன் மச்சாலண்டு தான் மாறி மாறி வருகுது. அப்ப அந்த மாற்றி சம்பந்தம் நடந்த இடத்துலயே ஒரு கல்யாணம் நடக்க வேணும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. ஏற்கனவே சாணக்கூரை போட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த நிலையில இப்போ சாமத்தியோட்டு நடத்தின அழகி போடியார் வந்து தண்ணி செம்ப கொண்டு வருவார் இவருக்கு, இந்த கந்தப்ப போடியாருக்கு கொடுக்கறதுக்கு. இவர் அங்க இருக்கிற ஒரு பழைய பாரம்பரியமான வழக்கம் மஞ்சள் நீரை ஊற்றி உரிமை கோரிக்கையை அல்லது ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறது. அப்ப இவர் மஞ்சள் தண்ணி தானே கொண்டு வராருன்னுட்டு இவர் புருக்க வலிக்கிடுவார். ஏதோ சொல்லி கொண்டு, இல்ல மச்சான் இது தண்ணி செம்பு சாப்பிடவான்ட்டு சொல்லி முதல் மரியாதையா தண்ணி செம்பு கொடுத்து சாப்பிட அழைக்கிறது நடக்கைகள். அங்கே பின்னால பொம்பளைகளுக்குள்ள மஞ்சள் சட்டியால தண்ணி ஊத்துனது மாறி மாறி ஊத்துனது எல்லாம் வந்து கடைசியா என்ன நடக்கும்ன்றா அதுல ஒரு மிக சுவாரஸ்யமான விஷயம். அந்த ஒரு ஒரு சாமத்திய வீட்டுல நடக்கக்கூடிய ஒரு மஞ்சள் நீர் ஊற்றுதல் இப்படித்தான் வருகிறது. செம்பு வந்து பந்தலுக்குள் சேருமுன் பலமாக சிறுமி வம்பு வந்ததென்றெழுந்து வாய்க்குள் ஏதோ முணுமுணுத்தார் கந்தப்போடி. நம்பு மச்சான் மஞ்சள் இல்லை சோறுண்ண எழுமென்றார் அழகி போடி. கம்பல் ஒன்று தொடங்கிட்டு பெண்களுக்குள் எல்லோரும் குவிந்தார் ஓடி. கனகம்மா மேனி எல்லாம் மஞ்சள், ஒரு கையிலே சட்டியோடு இனி என்ன செவ்வாயோ என்று சொல்லி இழிக்கின்றார் உடையார் பெண்டில். இந்த உடையார் வீட்டுலதான் செல்லனை மறிவண்ணி கொடுக்கிறதா என்று சொல்லி அவர் சொல்லி இருந்ததை நினைக்கிறார். மனதுக்குள் இவள் என்ன மச்சிமுறை கொண்டாட மஞ்சள் ஊற்றி தனக வந்தாள் போலும் என பொன்னம்மா முகமூடி கருக்கலாச்சு. இப்படியே ஆளுக்கால் மாறி மாறி தண்ணி மஞ்சள் செம்பால தண்ணி ஊத்தி மஞ்சள் வார்த்து இருக்கிற ஒரு கட்டத்துல வண்ணார காமஞ்சி வாசலிலே நின்றபடி போடியாரே என் தலையில் மஞ்சளை இப்படியா ஊற்றுவதும் என்று கூவ, என்னடா காமாஞ்சி என்று அங்கே போய் பார்த்த அழகி போடி கண்கெடுவான் தலைமுழுக்க கரி என்றார். கண்கெடுவான் தலைமுழுக்க கரி என்றார். வெறியின்ற கழுதைக்கென்றார். தலைச்சோற்று சுமையோடு தலைகெட்ட வெறியோடும் தள்ளம்பாரி நிலை தவற குளம்பெல்லாம் நெற்றியினால் வழிந்தோட நின்ற வண்ணான் தலை தாழ்த்தி கும்பிட்டு தவறுக்கு மன்றாட்டம் பண்ணி ஏதும் இல்லையானான் போவதற்கு இன்னும் ஒரு துளி என்றான் கீகி என்றான். காமாஞ்சி நின்ற நிலை கண்டவர் கைதட்டி சிரித்து, அம்மாடி இவனுக்கு ஒரு அளவில்லை என்றபடி அழுத்து கொண்டார். சும்மா போ, வீட்டுக்கு சோற்றோடு போச்சேர்ந்தால் போதும் என்று தம்மாலே ஆன மட்டும் சொன்னார்கள். முடியாமல் தந்தார் கொஞ்சம். இந்த இடத்துல இதோட இந்த நேரம் பற்றி தெரிய இல்லை. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள இதை முடிச்சிடலாம்னு யோசிக்கிறேன். அப்ப இந்த விதமாக மட்டக்களப்பின் வாழ்வியல மிக சிறப்பாக படம் பிடித்து தந்திருக்கிற இந்த வேளாண்மை காவியத்துல இன்னும் 2 ஒரு விஷயம் பேச வேண்டி இருக்கு. உண்மையில நான் நெடுந்தீவை சேர்ந்தவன், நெடுந்தீவில தொழில் பார்க்கிறவன்ற வகையில இதுல வார நிறைய வழக்கு சொற்கள் ஏற்கனவே நான் குணேஷோட கருத்து தெரிவிச்சிருக்கிறேன். குணேஷ் சொன்ன கருத்துக்கு ஒரு மாற்று கருத்து சொல்லி இருக்கிறேன். இது மட்டக்களப்பு சொல்லு சொல்லி என்ற வழக்கு சொல்லகிராதியில இருந்து மறுக்கா இந்த மாதிரியான சில சொற்களை குணைய சுட்டி காட்டி சொன்னதுக்கு இல்ல எங்கட இடத்துல இருக்குது இயல்பா பேசுறதுன்னு சொல்லியிருக்கான். உண்மையில மட்டக்களப்புக்கும் நெடுந்தீவுக்கும் வெடியரசன் வரலாற்றோட சில கதைகள் சொல்லப்பட்டாலும் வாய்மொழி வழக்காறுகள்ல சில தொடர்புகள் இருந்தாலும் வெளிப்படையாக எந்த தொடர்பும் இல்லை. மட்டக்களப்பிலே ஒரு குறிப்பிட்ட ஊர்ல நெடுந்தீவு குடியண்டு ஒரு குடும்பம் போய் தங்கி அங்க நீண்ட காலமா வாழ்ந்து ஒரு குடியாக பெருகி இருந்தாலும் அது கதிர்காமத்துக்கு நடந்து போய் அந்த காலத்துல கால் வழியாக கரைப்பாதையில நடந்து போய் தங்கின ஒரு குடும்பம் என்ற பதிவுதான் என்னை பொறுத்தவரையில நான் அறிஞ்சிருக்கிறேன்.
ஆனா இந்த காவியத்தை பற்றி கொண்டு பார்க்கல நிறைய சொல் ஒரு பேச்சு வழக்கு சொல் நெடுந்தீவோட சம்பந்தப்பட்டதா இருக்கு. உதாரணத்துக்கு இந்த இப்ப நான் வாசிச்ச குறையில வாரம் நீங்க பேசுறது கேட்கல. காலத்துல 5-6 உடுப்பை வச்சிருக்கிற இல்ல நல்ல உடுப்பை வெளுக்க கொடுத்துட்டா அதுக்கு பதிலா டோவிட்ட இருந்து வாங்கி உடுத்துற ஒரு உடுப்புக்கு தான் மாற்று என்ற பேர் இருக்கு. அது இங்க தெளிவாக வருகிறது வண்ணானின் மாற்று உடுத்து என்று சொல்லி. இந்த இந்த இப்ப இந்த வெறியில கரைய ஊத்தின காமாஞ்சிக்கு பின்னால வார இடத்துல இந்த எல்லாருக்கும் மஞ்சள் தண்ணி ஊத்தி உடுப்பெல்லாம் மஞ்சளாகி நனைஞ்ச பிறகு ஆண்கள் சரி பெண்கள் சரி அந்த மாற்று உடுப்பா உடுத்தி கொண்டார்கள்ன்றதுக்கு இதுல ஒரு மாற்று உடுத்து என்று வருகிறது. இதே போல மறுக்கா மையம் இந்த மாதிரியான சொல் இஸ்லாமிய செல்வாக்கோ மட்டக்களப்பு செல்வாக்கோ ஏதோ நெடுந்தீவு மாதிரியான இடத்துலயும் நிறைய இருக்குது. நான் நிறைய எடுத்து சொல்ல இல்லை, உதாரணத்துக்கு இந்த ஒன்றை மட்டும் சொல்லி இருக்கிறேன். இதை விட உண்மையா எத்தனையோ இடத்துல வர்ற வர்ணனைகள் மிக சிறப்பானது. அந்த இந்த கவிஞற்ற வர்ணனை ஒரு தற்குறிப்பேற்றமாக படிமமாக வர்றது நிறைய இடத்துல வந்திருக்கு. அத எங்கேயாவது ஒரு இடத்தை பார்த்து சொல்லலாமோன்னு யோசிக்கிறான். ஒரு வந்தது வசந்தம் என்று சொல்லி இப்ப இப்ப நான் பார்த்த இந்த இடத்திலேயே வருகிறது ஒரு தற்குறிப்பேற்றம். வந்தது வசந்தம் அன்னம் சமைந்த செயல் கண்டு நாணி அவளுக்கு நாங்கள் குறைவா என தளிர் துதுவாகி மாமரங்கள் கத்தம் இலையாகி நின்ற இணரின் கொன்ன பருத்து முளையாய் விளைந்த குயிலோடு காதல் பழக எண்ணி துடிக்கும் இளமாமரங்கள் இளவேனில் வந்தது இனிமேல். ஒரு இளவேனில் பாரதையும் அன்னம் சமைந்த செய்தியையும் ஒன்றாக்கி ஒரு ஒரு தற்குறிப்பேற்றமாக ஒரு படிமம் காட்டுகிறார். இதே போல நிறைய இடத்துல அந்த வர்ணனைகள் எல்லாம் மிக சிறப்பாக வந்திருக்கு. ஒரு இடத்துல சொல்லுவார் விடிய சூரியன் உதிச்சு பாரத எப்படி என்றா வானத்து மீன்களை எல்லாம் அத்தாங்கால வலிச்சு எடுத்துட்டு வெளியே வருமாம் தேஞ்சு போயோ தோஞ்சு போய் செம்படவனான பானு. சூரியன் ஒரு மீனவனாக உருவகிக்கப்பட்டு வானத்து மீனினங்களை எல்லாம் அத்தாங்கால வலிச்சது ஒரு இடத்துல வருகிறது. இந்த மாதிரி நிறைய இடத்துல மிக சிறப்பான வர்ணனைகள் இயல்பாக பொருந்தி வந்த காவியமாக இது காணப்படுகிறது. இந்த இடத்துல இறுதியாக ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ள நான் சொல்ல வலிக்கிற விஷயம் என்னண்டா, இந்த காவியத்தின் தலைப்பு வேளாண்மை. அது இந்த பெரும்பிரிவு குடலை கதிர் என்று சொல்லப்பட்டிருக்கு. உண்மையில நான் வாசிச்ச அந்த முதல் பகுதி குடலை பகுதிக்குள்ளதான் தொடங்குது, அடுத்த எடுப்பிலேயே குடலை வருகிறது. அதுக்கு பிறகு கதிர் பகுதியை காண இல்லை. அது இந்த நான் வச்சிருக்கிற பிரிண்ட்ல இருக்கிற பிரச்சனையா ஒரிஜினல்ல இருக்கா இல்லையான்னு எனக்கு சொல்ல தெரிய இல்லை. இருந்தாலும் இந்த கதையின் முழு விஷயமும் என்ன சொல்லுதண்டா, ஒரு சூட்டுக்களம் ஏற்கனவே உழுது விதைச்சு வெட்டி சூடாக்கி வச்சிருக்கிற சூட்டை தள்ளி அடிக்கிற மாட்டால 8 நாளா அடிக்கிற ஒரு சூட்டுக்களத்தின் செய்தியோட தான் தொடங்குது. அப்ப உண்மையில ஒரு வேளாண்மை பற்றி இவர் சொல்ல வர இல்லை. ஒரு உழுததையோ பயிரிட்டதையோ நீர் பாய்ச்சினதையோ அல்லது அதுக்கு செய்த எந்த கிருத்தியங்களும் எந்த கடமைகளும் இந்த காவியத்துக்குள்ள இடம்பெற இல்லை. அப்ப அவர் குடலை என்று சொன்னா கூட குடலை என்ன கதிர்பறைக்கு முந்தின பருவம், அதுக்கு முன்னுக்கு கம்பி என்று சொல்லி ஒரு பருவம் சொல்லப்பட்டாலும் குடலை வருகுது என்று தெரிகிற அளவுக்கு ஒரு தேர்ந்த விவசாயிக்கு குடலை ஆக்குது நெல்லு என்றதை தெரிகிறத கம்பி பருவம் என்று சொல்லுவினாம். அது மிக மெல்லிய ஒரு இந்த வாழைக்கட்டை குறுத்து வந்த மாதிரி ஒரு தனி இலவாரதோட வரக்கூடிய அந்த பருவத்தில இருந்து அது சற்று பெருத்து வந்தா காயேழு பூவேழு பிஞ்சு பூவேழு பிஞ்சேழு காயேழு பழமேழு என்று சொல்லி 7 நாளையில கிட்டத்தட்ட ஒரு மாசத்துல ஒரு பயிர் விளையும் என்ற ஒரு பழைய பாரம்பரியத்துக்கு பின்னணியில குடலை அடுத்தது கதிராக்கம்.
அப்ப கதிராக்கி முதிர்ந்தாத்தான் விளைச்சல். அப்ப உண்மையில இந்த காவியத்துல வைக்கோல் இப்ப வைக்கோலுக்குள்ள புலி முத்து அந்த மாதிரி வருகுது விஷயம். அப்ப சுருக்கமா சொன்னா இந்த கதிர் வெட்டி வச்சிருக்கிறதுல இருந்து தொடங்குற காவியத்துக்கு ஏன் வேளாண்மை என்று பேர் வச்சு அதுக்கு குடலை கதிர் ரெண்டு பிரிவு வச்சிருந்தாருன்றத யோசிக்க வேண்டி இருக்கு. அப்படி கவிஞன் ஒரு நோக்கம் இல்லாமல் அல்லது ஒரு இது இல்லாம இதுக்கு வேறு ஏதாவது ஒரு தலைப்பை வச்சிருந்தா மட்டக்களப்பு மான்மியம் மாதிரி மட்டக்களப்பின் ஏதாவது ஒரு சிறப்பை சொல்ற ஒரு பேரை வச்சிருந்தா அது எல்லாருக்கும் பொருத்தமாகப்பட்டிருக்குமோன்று யோசிக்க தூண்டுது. ஆனா உண்மையில நான் அவர் ஒரு நோக்கத்தோட வைத்தார் என்றும் அந்த நோக்கம் வெறுமனையே இந்த வாழ்வாகி போன வயல் மட்டக்களப்பின் வாழ்வாகி போன வயல் மாத்திரம் தளமாக இருக்க அந்த 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 வயல் தந்த பூரிப்பில அல்ல வயல் தந்த செழிப்பில செல்வத்தில வாழ்ந்து சிறந்து அந்த மக்களின் வாழ்வியல் தான் இங்க பேசப்படுறதுக்கு எடுத்திருக்கு. இந்த அது மானிடவியல் வரலாற்றிலே இல்ல உலக வரலாற்றுல உள்ள ஒன்று இருக்குதானே. நதிக்கரை நாகரிகங்கள் எப்ப தோன்றிச்சதோ அங்கதான் பயிர் விளைய தொடங்கிச்சுது, பயிர் விளைவிக்க தொடங்கினான். அந்த இடத்துலதான் நிலை பேராக மனிதன் தங்கினான். அதுல இருந்தான் கல்ச்சர் டெவலப் ஆகிச்சுது. அக்ரிகல்ச்சர் போமாகித்தான் கல்ச்சர் டெவலப் ஆகிச்சுது. அப்ப அந்த அக்ரிகல்ச்சருக்குள்ளால வந்த இந்த கல்ச்சரை அவர் சொல்றதுக்கு இந்த தலைப்பை பொருத்தமா பயன்படுத்தி இருக்கலாம்ன்றது மட்டுமில்ல, கடைசி முடிகிற இடத்துல ஒரு செய்தி வருகுது. அதை கட்டாயம் வாசிச்சு காட்ட வேணும். அந்த செய்தி இந்த காவியத்தை கொண்டு கூட்டி விவசாயத்துக்குள்ளாலே ஒரு வாழ்வியலை மிக சிறப்பாக தத்ரூபமாக எடுத்து சொல்றதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் ஒரு குறியீட்டு வடிவிலே என்று கருதி கொண்டு இந்த அந்த இடத்துக்கு போறார் நிறைவாக. இந்த எல்லாம் முடிஞ்சு வருஷம் முடிஞ்சு இவை கூத்து பார்க்க போயிருக்கிறான். அப்ப அங்க கூத்து கூத்துல பாடுற பாட்டை கேட்க அழகி போடி கந்தப்ப போடி செல்லன் முதலான எல்லாரும் இருக்கணும். இருந்தாலும் அந்த சமைந்த பெண் அன்னம்மா வீட்டுல இருக்கிறா. ஆனா லவுட் ஸ்பீக்கர்ல போடுற பாட்டு கேக்குது. அங்க அன்னமே அணங்கே தெய்வ அரம்பையே அல்லி மானே என ஓர் பாடல் கூத்தில் இசைக்கையில் வடிவேல் சாமி என்னப்பா செல்லா பாட்டு எப்படி இருக்குது என்று கண்களை பணிந்து மேலே காட்டி ஓர் மோடி செய்தார். அந்த கூத்துல மோடி என்றது புதிய வடிவம். இப்ப முல்லை மோடி என்றது வழக்கமான கூத்துல இருந்து அதுக்குரிய தனித்துவமான வடிவம். அப்ப இந்த கூத்துக்குள்ள இருந்து ரசிச்ச ரசிகர்கள் அதுக்கு இன்னொரு சுப ஊட்டி இன்னொரு மோடியாக அதுக்குள்ள செல்லனை இழுத்து விடுகிறான். அப்ப உண்மையிலே அந்த பாட்டை பாடுறது வரவுத்தர் பாடின கணவதி பிள்ளையாக இருக்க வேண்டும். களரியில வரவு கட்டியம் சொல்லி வந்த கணவதி பிள்ளை இந்த காவியத்துல வில்லனாவார உடையாற்ற மகன். அப்ப உண்மையா அவருக்கு இந்த காவியத்துல பாட்டு பாட முடியுமே தவிர பொடியார் வீட்டுல மாப்பிள்ளையா போறதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பில்லை என்றா சூழ்நிலை எல்லாம் செல்லனை சார்ந்ததாகவே இருக்கு. அந்த இடத்துல அன்னமும் விழித்திருந்து பாடலை கேட்டாள். செல்லன் முன்னொரு நாளில் தன்னை முறைகேடு பண்ண வந்த எண்ணமும் வயலும் யாவும் எழுந்தன. மனதில் நாணி இன்னமும் பயிராய் நெஞ்சுள் இருக்கின்றதென்னே என்றாள். இந்த இடத்துலதான் நான் சொல்றேன், இந்த அது முன்னுக்கு எங்கேயோ வருகுது. அன்னம்பராய படம் முதல் எங்கேயோ வயல்ல வேலை செய்து கொண்டு செல்லன் நின்ற இடத்தால தகப்பனுக்கு சாப்பாடு கொண்டு போக யாருக்கு சோறு கொண்டு போறாண்ட அப்பருக்கு தான் என்று சொல்லி அது கூட தெரியாதாண்டு அதுல ஒரு சின்ன சரசம் நடந்து முடியும். அத வச்சு அதைத்தான் சொல்லப்படுது. அந்த வயல் நிகழ்வும் பயிராய் நெஞ்சில் இருக்கின்றதென்னே என்றாள். செல்லனை எண்ணி பார்க்க சிரிப்பொன்று நிறைய விட்டு செல்லனை எண்ணி பார்க்க சிரிப்பொன்று நிறைய விட்டு கொல்லொன்று வெளியே பாய கொடுப்புக்குள் அடக்கி கொண்டாள். வெள்ளம் போல் இனித்த அந்த விருத்தத்தை கேட்ட செல்லன் உள்ளத்தை ஒருவாறு அன்னம் ஊகித்தாள், உறங்கி போனாள். இந்த இடத்துலதான் அன்னமும் ஒரு பயிராக உருவகிக்கப்படுகிறாள். அன்னம் வயல்
அதை தொடர்ந்து குடலை பயிர் அறுவடை எல்லாம் சேர்ந்து ஒரு விவசாய சங்கிலிக்குள்ள மட்டக்களப்பு வாழ்வியல் வளம் பெற்றிருக்கிறத இந்த காவியத்தில இருந்து நான் காணக்கூடியதா இருக்கு. இது என்ன ரீடர்ஸ் ரெஸ்பான்ஸுக்கு நிறைய இடம் இருக்குது. இந்த இப்ப நான் கடைசியா வாசிச்சு காட்டினேன், இன்னமும் பயிராய் நெஞ்சுள் இருக்கின்றது என்னி என்கிற வசனம் கவிஞரே யோசிச்சாரோ யோசிக்கலையோ எனக்கு தெரியா. நான் நினைக்கிறேன் யோசிச்சிருப்பார். யோசிக்காட்டாலும் நான் காண்றேன் இந்த காவியத்தினுடைய அறாத்தொடர் அல்லது ஒரு சங்கிலி இணைப்பாக இந்த அன்னமும் செல்லனும் அதோட சேர்ந்த இந்த மட்டக்களப்பு வாழ்வியலும் இருக்குன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வணக்கம் சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி.